போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். மாதவன் சார், ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு மதி. மகிழினி சாப்பிட்ட பாய்சன் கொடிய நாட்டு விஷம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கொடிய நாட்டு விஷமா? அது எப்படி ஸ்வேதாக்கு கிடைச்சிருக்கும்? நீங்க இந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு அந்த ஸ்வேதாவையும் ராஜேஸ்வரி மேடத்தையும் உண்டில்லன்னு பண்ண போறேன். மகிழினி ஏன் கூட தான் இருப்பா. அதுக்கு இந்த ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணும். மதி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க ஸ்வேதா கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா கொடிய நாட்டு விஷம்லாம் யூஸ் பண்றாங்கன்னா நாம எதிர்பார்த்ததை விட ஸ்வேதா ரொம்ப டேஞ்சரான ஆளா தெரியுது. உண்மைதான் மாதவன் சார், அவ ரொம்ப மோசமானவ. அத புரிய வைக்கதான் மகிழினி விஷத்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறா. புரியுது மதி. அப்புறம் நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்த விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா மீனாட்சி மேடம் இங்க என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. நான் குடும்பஸ்த மதி. ரொம்ப நாளா இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போய் வேலை தேடுறது ரொம்ப கஷ்டம். உங்க நிலைமை எனக்கு புரியுது மாதவன் சார். கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். அதனால நீங்க அவங்க சொல்றபடியே செய்யுங்க. சரி, இந்தாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன் மதி. இப்படி அவசரப்பட்டுட்டே மகள். அந்த ஸ்வேதா தான் பால்ல பாய்சன் கலந்ததை ஒத்துக்கிட்டாலே. அதுக்கப்புறமும் எதுக்குடே நீ அந்த பாலை குடிச்ச? சீக்கிரம் கண் முழிச்சு என் கூட வீட்டுக்கு வா மகள். நீ அந்த வீட்டுல ஏன் கூட தான் இருக்கணும். உன்னை அங்க இருந்து அனுப்ப நான் விட மாட்டேன். நீ அங்க நிம்மதியா இருக்கணும்னா அந்த ஸ்வேதாவை கூட நான் வீட்டை விட்டு அனுப்ப தயாரா இருக்கேன். மாப்ள. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. என்ன இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? மகிழினி பிரச்சனையை கேள்விப்பட்டு பார்க்க வந்தீங்களா? ஆமா மாப்ள. மகிழினி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை மாப்ள? ஐயோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள். நானும் மகிழினி தெளிவா தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. அப்புறம் எதுக்காக மாப்ள மகிழினி விஷத்தை குடிச்சா? ஆண்டி, மகிழினி விஷத்தை குடிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆண்டி. ஸ்வேதாவுக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால ஸ்வேதா கலந்து வச்சிருந்த பாய்சனை இவ எடுத்து குடிச்சிட்டா. மகிழினி இப்ப எப்படி இருக்கா மாப்ள? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா அங்கிள். பட் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்கா. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். ஓகே தான் மாப்ள. உங்களுக்கே தெரியும், மதியோட கல்யாணம் ஒரு பெரிய போராட்டத்தில் நடந்துச்சு. முதல்ல நாங்க பார்த்த மாப்பிள்ளையா அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மண்டபத்துல என்னென்னமோ நடந்து அந்த மாப்பிள்ள அவனாவே விலகி போயிட்டான். நாங்க குடும்பத்தோட கூனி குறுகி நிற்கும் போது நீங்க தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து எங்க மானத்தையும் உயிரையும் காப்பாத்துனீங்க. இப்ப வரைக்கும் நீங்க கட்டின தாலிக்கு மதிப்பு கொடுத்து என் பொண்ணு எந்த தப்பு செஞ்சாலும் நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்க மேல எந்த குறையும் இல்ல மாப்பிள்ள. உங்கள மாதிரி ஒருத்தர் மாப்பிள்ளைய கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அங்கிள், இப்ப எதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. உங்க அம்மா போன் பண்ணாங்க. உங்க கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போக போறதாவும் எங்களை மிரட்டினாங்க. அவங்க பேசுறத கேட்டா மறுபடியும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள.
இப்ப எதுக்காக அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க? ஷோ. சரி, வேற எதுவும் சொன்னாங்களா? மகிழினி விஷம் குடிச்சத பத்தி சொன்னாங்க. அந்த கோவத்துல அவங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க. மகிழினி உங்க வீட்ல இருக்க கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. நாங்க தான் மதி கிட்ட பேசி மகிழினிய வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றாங்க மாப்ள.